இந்த 2 சகோதரர்களும் இராணுவத்தில் வேலை புரிகிறாங்க. அவர்கள் பணியிலேருந்து வந்து நேராக வந்து தன்னுடைய தாய் தந்தையரை நிறுத்தி வச்சு அவர்களுக்கு தங்களுடைய தொப்பியை அணிவித்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. உண்மையிலேயே நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான் அது. தாய் தந்தையருக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்கள் இல்லைன்னா இவர்களுக்கு இல்லைல்ல. இந்த 2 பேரும் இந்த இராணுவத்தில் மிக டாப்புக்கு வர்றதுக்கு அவர்கள் எந்த அளவு உழைச்சிருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் படிப்பு எல்லாத்தையும் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்துருக்கிறாருனாக்க அவர்களை மதிக்க வேண்டியது இந்த மக்களுடைய கடமை. அதுதான் அவர்கள் செய்கிறாங்க. 2வது, முஸ்லீம்கள் வெறும் வளைகுடாக்களையும் நம்பி இல்லாமல் இது மாதிரியான அரசு உத்தியோகங்களை நம்ம வந்து பெறணும். அதை வந்து நம்ம ஆர்வம் காட்டணும். அரசு உத்தியோகங்கள் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு. இதோ முன்னாடி வந்து போயிடுச்சு அந்த காலம். இனி வருங்காலங்களில் இது மாதிரியான அரசு வேலைகளை கொஞ்சம் பொறுமையாக இருந்தாவது அரசு வேலைகளை பெறுவதற்கு முயற்சிக்கணும். இந்த சகோதரர்கள் நம்ம வாழ்த்துவோம். அரசு வேலைகளை பெறுவதற்கு நம்ம முயற்சிப்போம். அடுத்த செய்தி, வெனிசுலா என்ற நாடு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் பாட்டு அவர்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அதிபர் மதுரோ வந்து சைனா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஒரு காரணத்தினால திருதுப்புன்னு ஒரு நைட்டு போய் உள்ளே புகுந்து அமெரிக்க அரசானது அவரை கைது செஞ்சு இப்போ சிறையில் வச்சுருக்குறாங்க. ஒரு நாட்டுடைய அதிபரையே கைது செஞ்சிடான்னாக்க இவங்களை வந்து என்ன பண்ணுறது? இதை பாருங்கள், இப்போ எல்லாம் வெனிசுலாவுக்கு கிளம்பிட்டானுங்க இந்த யூதர் கூட்டம் எல்லாம். இனி அவ்வளோதான், அது அடுத்த இஸ்ரேலில் தான் மாறப்போகுது இன்னும் கொஞ்சம் நாளில். ஏன்னா அமெரிக்காவுடைய கை இருக்கிறதுனால அந்த தைரியத்தில் எல்லாம் கிளம்பி போகிறானுங்க இங்கே வெனிசுலாவுக்கு. இனி அது அடுத்த இஸ்ரேலாக மாறப்போகுது. அங்கே உள்ள மக்களை எல்லாம் வட்டியை கொடுத்து எல்லாரையும் குடும்பப்படுத்தி எல்லாரையும் கீழே கொண்டு வந்துடுவானுங்க. இவனு வந்து மேலே உட்காந்துருவானுங்க. ஏன்னா வட்டி வந்து அப்படியே குட்டி போட்டுக்கிட்டே இருக்குமா. பணம் யார்கிட்ட இருக்குதோ அவன் பக்கம்தான் அரசும் சாயும். இப்போ அமெரிக்காவிலே பாருங்களேன், இத்தனை பிரச்சனைகள், இவ்வளோ அமெரிக்கா வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு தான் அந்த அமெரிக்கா கட்டுப்படுது. அந்த மாதிரி ஆக்கிவிட்டான். இதே நிலைமை தான். யூதர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அந்த நாடு அவர்கள் கையில் வந்துடும். நம்ம இந்தியாவும் அப்படி தானே இருக்குது. இங்கே உள்ள பிராமணர்கள் யார்? யூதர்களுடைய ஒரு வம்சாவளி தான். இன்றைக்கி வந்து பிராமணர்களை பார்த்துக்கிட்டு எந்த அரசியல் கட்சியும் இருக்க முடியுமா?